ஜோஜோ டிவி. மாடு அப்புறம் நரியோட நட்பு. ஒரு நாள் ஒரு மாடு உணவை தேடி போயிட்டு இருந்தது. அது கூடிய சீக்கிரத்துல அம்மாவாக இருந்தது. அதனால அது நிறைய உணவுகளை சாப்பிட வேண்டி இருந்தது. அதுக்கு ரொம்பவே பசி எடுத்தது. ரொம்ப சீக்கிரத்துல என்னோட குழந்தை இந்த உலகத்துக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் அது சிரிக்கும், விளையாடும், இந்த காட்டையே சுத்தி சுத்தி வரும். சொல்லு, நீ என்ன சாப்பிட போற குழந்தை? இன்னைக்கு அதுக்கு நல்ல நல்ல பழங்களை சாப்பிடணும்னு ஆசை. அப்போதான் அது காட்டோட அந்த பகுதிக்கு போயிடுச்சு. அங்க நிறைய பழங்கள் நிறைஞ்ச மரங்கள் இருந்தது. ஆனா அதுக்கு ஒரு விஷயம் தெரியாது. அதாவது அந்த இடத்துல தான் பப்பர் சிங்கம் தன்னோட இரைய தேடி அங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயம் தெரியாது. பப்பர் சிங்கம் அந்த மாடை பார்த்ததும் யோசிக்க ஆரம்பிச்சது. அடேங்கப்பா, இன்னைக்கு எனக்கு அற்புதமான உணவு கிடைச்சது. ஆனா இத நான் எப்படி சாப்பிடுறது? இது அம்மாவாக போகுது. எனக்கு பாவம் விழுந்துரும். என்ன பண்றது? கொஞ்ச நேரத்துல ராஜசிங்கத்தோட உதவியாளர் நரி அந்த இடத்துக்கு வந்தது. ரொம்பவே சரியா யோசிச்சிருக்கீங்க ராஜா சிங்கம். கர்ப்பவதியா இருக்கிற ஒரு மாடு சாப்பிட்றதுனால உங்களுக்கு பாவம் வந்து சேர்ந்துடும். ஆனா ரொம்ப சீக்கிரத்துல இதை உங்களால சாப்பிட முடியும். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ரொம்ப சீக்கிரத்துல குழந்தை பிறக்க போகுது. கொஞ்சம் கவனமா பாருங்க. அது துடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு இப்பவே குழந்தை பிறந்தாலும் பிறக்கலாம். அடேங்கப்பா, அப்பனா எனக்கு 2 வேட்டைன்னு சொல்லு. அப்படின்னா அந்த மாட்டையும் நான் சாப்பிடலாம், அது போடுற கண்ணு குட்டியையும் சாப்பிடலாம். என்ன நரி, என்ன சொல்ற? ரொம்ப சரியா சொன்னீங்க ராஜா. ஆனா இப்பவே நீங்க இந்த இடத்த விட்டு கொஞ்சம் வெளியே போயாகணும். அது தன்னோட கண்ணுக்குட்டியை போடுற வரைக்கும் நீங்க இங்க இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லதில்ல. நரி ரொம்பவே புத்திசாலியானது. அது ஏதாவது பேசி எப்படியாவது அந்த ராஜசிங்கத்தை தூரம் அனுப்பணும்னு நினைச்சது. அந்த மாடு கண்ணுக்குட்டிய போட்ட உடனே நரி அந்த கண்ணுக்குட்டியை எடுத்துக்கிட்டு எல்லா விஷயத்தையும் மாட்டிக்கிட்ட சொல்லி அங்கிருந்து ரொம்ப தூரமா கூட்டிக்கிட்டு போச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ராஜசிங்கம் அந்த இடத்துக்கு வந்து அங்க பார்த்தா அங்க அந்த மாட்டையும் காணும், கண்ணுக்குட்டியையும் காணும், அப்புறம் நரியையும் காணும். அப்புறம் அந்த நரி மாட்டிக்கிட்ட சொல்லிச்சு, இன்னைக்கு நான் என் உயிரை பணையம் வச்சு உங்களுக்கு நான் உதவி செஞ்சிருக்கேன். உன்னோட கண்ணுக்குட்டிய நல்ல கவனமா பார்த்துக்க. நான் ராஜா சிங்கத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி உங்களை பத்தி ஒரு புது கதை சொல்லுவேன். மாடு அந்த நரிக்கு நன்றிய சொல்லிச்சு. புத்திசாலியான முதலை, சிங்கம், அப்புறம் குரங்கு. குரங்குக்கு எப்பவும் ஒரு பழக்கம் இருந்தது. அது காட்டுல இருக்கிற மிருகங்கள் எல்லாத்தையும் நக்கல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா அது நக்கல் பண்ற வேலைய சிங்கத்துக்கிட்ட மட்டும் வச்சிக்காது. ஏன்னா ராஜா சிங்கம் அது எப்பவும் தன்னோட குகைக்குள்ளேயே இருக்கும். ஒரு நாள் ராஜா சிங்கத்துக்கு காட்டை சுத்தி பார்க்கணுங்கிற ஆசை. காட்டை சுத்திக்கிட்டே ராஜா சிங்கம் ஒரு அழகான ஏரி கிட்ட வந்து உட்கார்ந்தது. அப்புறம் அது தனக்குத்தானே பேசிக்க ஆரம்பிச்சது. அடேங்கப்பா, இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு. இப்ப ராஜா இவ்வளவுதான் சொல்லிட்டு இருந்தது. அந்த ஏரிக்கு பக்கத்துல இருந்த ஒரு மரத்து மேல உட்கார்ந்து இருந்த குரங்கு சிங்கத்தை நக்கல் பண்ணுச்சு. அப்புறம் அதே வார்த்தைய திரும்ப சொல்லிச்சு. அதாவது சிங்கம் சொன்னத. இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு. இத யார் சொன்னது? இது யார் சொன்னது? அந்த குரங்கு மறுபடியும் அதை கிண்டல் செஞ்சது. ராஜா சிங்கம் டென்ஷன் ஆகி எழுந்து நின்னுச்சு. யாரு அந்த முட்டாள்? யார் அந்த முட்டாள்? நான் உன்னை விட மாட்டேன். குரங்கு, உனக்கு என்ன ஒரு தைரியம்? இரு, இப்ப என்ன பண்றேன்னு பாரு. ஏய் குரங்கு, இப்ப நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இப்படி சொல்லிட்டு அந்த குரங்கு இந்த மரத்துல இருந்து அந்த மரத்துக்கு குதிச்சது. அந்த மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு இப்படி குதிச்சு காட்டுக்கு நடுவுல போய் சேர்ந்துருச்சு. ராஜசிங்கத்துக்கு இந்த விஷயத்தினால ரொம்ப கோபம் வந்துருச்சு. நாளைக்கு நீ வருவல்ல, உன்னை உயிரோட சாப்பிடுறேன் பாரு. குரங்கு செஞ்ச இந்த சேட்டை ராஜாவுக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த விஷயம் நடக்கும்போது தண்ணிக்குள்ள இருந்த முதல எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ராஜசிங்கம் திடீர்னு அங்கிருந்து மறைஞ்சிருச்சு. அப்புறம் குரங்கு அங்க திரும்பி வந்தது. ஆனா என்னது இது? குரங்கோட கையில அடிபட்டு இருந்தது. என் கையில யாரோட கண்ணு பட்டுச்சோ தெரியலையே. மரமா குதிச்சு போனதுல ஏதோ மரத்தோட முள்ளு குத்திடுச்சு. ஐயோ வைத்தியரே, எங்க இருக்கீங்க?
முதல்ல காட்டோட வைத்தியர். முதல்ல தண்ணிக்குள்ள இருந்து எழுந்துச்சு. அப்புறம் குரங்குக்கு அது கட்டு போட்டு விட்டது. முதல்ல ரொம்பவே புத்திசாலி. அது ராஜா பின்னாடி வரத பார்த்துட்டு அதுக்கு புரிஞ்சு போச்சு. இந்த தடவை ராஜா சிங்கம் குரங்க அப்படியே சாப்பிட போகுதுன்னு. புத்திசாலியான முதல்ல குரங்குக்கு சைகை காட்டிச்சு. அப்புறம் சொல்லிச்சு, நான் சொல்ற வரைக்கும் நீ பேசவே பேசாத. குரங்கு தலையை அசைச்சது. அப்பதான் முதல்ல குரங்கு கிட்ட சொல்லிச்சு, வாவ், நம்ம ராஜாவை பத்தின உன்னோட சிந்தனை ரொம்ப நல்ல விதமா இருக்கு. நானும் நீ சொன்னதை ஒத்துக்கிறேன். நம்ம ராஜா சிங்கத்தை போல நல்லவர் இந்த காட்டுல வேற யாருமே கிடையாது. ஆனா நீ அவரை இன்னைக்கு கிண்டல் பண்ண விதம் இருக்கே, இதெல்லாம் என்கிட்ட சொல்றியே. நீ ராஜாவையே பார்த்து இதுக்காக அவர்கிட்ட கண்டிப்பா மன்னிப்பு கேளு. தன்னை பத்தி பாராட்டினதை கேட்டுட்டு ராஜா சிங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் எதுவுமே பேசாம அங்கிருந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா முதல்ல குரங்கு கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, இன்னைக்கு நான் வந்து உன்னை காப்பாத்திட்டேன். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்க, நம்மளை விட பலசாலியா இருக்கிறவங்கள என்னைக்குமே நாம கிண்டல் பண்ணக்கூடாது. குரங்குக்கு தன்னோட தவறு புரிஞ்சு போச்சு. அப்புறம் அது தன்னோட வீட்டுக்கு பாதுகாப்பா போச்சு. கரடியும் ஓநாயும். ஒரு நாள் காட்டுல எல்லா நண்பர்களும் ஒன்னா உட்கார்ந்துருந்தாங்க. அது சாயந்தர நேரம். அவங்களுக்கு மத்தியில பெரிய கரடியும் ஓநாயும் இருந்துச்சு. கரடிக்கு கதை சொல்றது ஒரு வழக்கமா இருந்துச்சு. அதுக்கு மனுஷங்களை ரொம்பவே பிடிக்கும். அது திடீர்னு மனுஷங்களை பத்தி பேச ஆரம்பிச்சது. அப்புறம் சொல்லிச்சு, தெரியுமா, எனக்கு மனுஷங்களை ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப அழகா பேசுவாங்க, நல்லவங்களா நடந்துப்பாங்க. அட, எனக்கும் மனிதர்களுக்கும் நடுவுல திடீர்னு பேச்சுவார்த்தை, நல்ல நட்பு ஏற்படும். அவங்க கூடவே இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைதான். அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய நண்பர்களா இருக்காங்க, அதுவும் மனிதர்கள். எனக்கு அவங்கள பார்த்தா பயம்லாம் கிடையாது. அவங்க என்னத்தோட கூட செய்யலாம். அவங்க என்கிட்ட பேசவும் செய்யறாங்க. அவங்க கிட்ட பேசுறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அட, நட்புன்னா மனிதர்கள் கூட தான் நட்பு வச்சுக்கணும். அவங்க எனக்காக நல்ல உணவுகளை செஞ்சு கொண்டு வருவாங்க. எப்போது என்னை பார்க்கறதுக்காக காட்டுக்கு கூட வருவாங்க. முன்னாடி எல்லாம் நான் ஒரு சர்க்கஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் அந்த சர்க்கஸ்ல மக்கள் மத்தியில போன உடனே அங்க விசில், பூ மாலைகள், அப்புறம் கைத்தட்டி எல்லாரும் என்ன நல்லா வரவேற்பாங்க. என்ன ஒரு நாள் அது. ஆனா நல்லதா போச்சு. நான் காட்டுக்கு திரும்பி வந்துட்டேன். நண்பர்கள், உங்களை பத்தின ஞாபகம் எனக்கு நிறைய வந்தது. கரடியோட பேச்ச கேட்டு எல்லா மிருகங்களும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அப்போதான் குரங்கு கேட்டுச்சு, அது சரி, நீ மனுஷனை சாப்பிட்டதே கிடையாதா? எங்களுக்கு சொல்லு, அதை நாங்க தெரிஞ்சுக்க நினைக்கிறோம். ஆட, எப்படி நண்பர்களே, நான் எந்த ஒரு மனுஷனையும் இது வரைக்கும் தொட்டது கூட கிடையாது. இந்த ஒரு குறை தான் எனக்கு தொட்டதே கிடையாது. கரடி சொன்னதை கேட்டுட்டு ஓனா என்ன சொல்லுச்சுன்னா, அடடா, இப்பதான் மனுஷங்களை பத்தி அப்படி பெருமையா பேசுனேன். இப்ப என்னாச்சு? ஒரு மனுஷன் செத்ததுக்கு அப்புறமா அவனுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு பதிலா அவங்க உயிரோட இருக்கும் போதே அவங்களுக்கு மரியாதை கொடு. அப்புறம் உனக்கு என்ன தோணுது? மனுஷன் செத்ததுக்கு அப்புறம் நீ அவங்கள சாப்பிடுவியா மாட்டியா? அப்படி நீ சாப்பிட்டிருந்தா அவங்களுக்கு நீ மரியாதை கொடுக்கலன்னு தான் அர்த்தம். அப்படி ஒருவேளை நீ சாப்பிடலன்னா உன்னோட மனசு ஒரு நண்பனுக்காக அப்படி எழுதிருக்கணும், எப்படி எழணுமோ அப்படி நடந்திருந்தா நீ அவங்க மேல உண்மையான பாசம் வச்சிருக்கேன்னு அர்த்தம். கரடியே, நான் சொன்னதே ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மனிதர்கள் யாருக்கும் சம்மந்தப்பட்டவங்க இல்லை. இந்த மிருகங்களோட உலகம்தான் உன்னுடைய உலகம். மனிதர்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அப்படி மனசுக்கு பட்டா செத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் சாப்பிட்டுக்க. இந்த நட்பு இதெல்லாம் பெருமை பீத்திக்கிறதுக்காக, இதெல்லாம் எனக்கும் தெரியும். ஓனாய் பேசுனதை கேட்டுட்டு கரடி வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருந்தது. அப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சது. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா அப்புறம் என்ன பண்றது? அதுக்கு எதுவுமே புரியல. அது தன்னோட தலையில கைய வச்சுக்கிட்டு சொல்லிச்சு, அப்பா, எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. இந்த மாதிரி சூழ்நிலையில நான் என்ன பண்றது? அதாவது என் முன்னாடி ஒரு மனித பெண்ணா இருந்துச்சுன்னா எனக்கு எதுவும் தெரியல, என்னால எதுவும் சொல்ல முடியல. என்ன மன்னிச்சிருங்க. நான் ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களை பேசி உங்க எல்லாரையும் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன். இது போல கரடி அமைதியாயிடுச்சு. இப்போ பூனை பேச ஆரம்பிச்சது. அப்புறம் அப்படியே பேசிட்டு இருந்தாங்க. பப்புங்கிற பேர் கொண்ட ஒரு முயல் இருந்தது. அது தன்னோட தோழி மீனை சந்திக்கிறதுக்காக தினமும் அங்கே போகும். அப்புறம் அதுகிட்ட தன்னோட மனசுல இருக்கிற எல்லா விஷயங்களையும் சொல்லும்.
ஒரு நாள் முயல் தன்னோட மீனை பார்க்கறதுக்காக போய்கிட்டு இருக்கும்போது வழியில வந்த யானை அதுகிட்ட என்ன சொல்லிச்சுன்னா, ஆமா பப்பு, நீ எங்க போயிட்டு இருக்க? உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம காட்டுல ஒரு போட்டி நடக்க போகுது. நடக்க போற இந்த போட்டியில நான் தான் ஜெயிக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்க. பப்பு இந்த விஷயத்த கேட்டதுமே ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அப்புறம் சொல்லிச்சு, நிச்சயமா வாழ்த்துக்கள். பப்பு தன்னோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு புறப்பட்டுச்சு. அப்போதான் வழியில நரி பார்த்துச்சு. அட அட நில்லு 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 பாப்பு. நீ வேண்டிக்கிட்டா நிச்சயமா கடவுள் கேட்பாரு. நீ கடவுள்கிட்ட வேண்டிக்கோ, நாளைக்கு நடக்க போற போட்டியில நான் தான் ஜெயிக்கணும்னு. பப்பு சிரிச்சுக்கிட்டே நரிக்கிட்ட சொல்லிச்சு. கண்டிப்பா நான் வேண்டிக்கிறேன். இப்படி சொல்லிக்கிட்டே பப்பு முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தது. போற வழியில அது நிறைய மிருகங்களை பார்த்தது. ஆனா எல்லாருமே தான் ஜெயிக்கணுங்கிற விஷயத்த பப்பு கிட்ட சொன்னாங்க. ஆனா அவங்கள யாருமே பப்பு எதுக்காக இந்த போட்டியில கலந்துக்கலங்கிற விஷயத்த கேட்கவே இல்லை. அதை நினைச்சு பப்புவுக்கு கவலை ஆயிடுச்சு. அது தன்னோட ஃப்ரெண்டு மீனை பார்த்ததுமே தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சது. அடடா, என்ன விஷயம்? நீ எதுக்காக அழுதுட்டு இருக்கிற பாப்பு? பப்பு எல்லா விஷயத்தையும் மீன் கிட்ட சொல்லிச்சு. யாருமே நான் ஜெயிப்பேன்னு நினைக்கல. அதனாலதான் எல்லாருமே அவங்க ஜெயிக்கிறத பத்தி பேசுறாங்க. எனக்கு அந்த போட்டியில கலந்துக்க விருப்பமா இல்லையாங்கிறத கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே சுயநலமா இருக்காங்க. இந்த காட்டுல எனக்கு யாருமே நண்பர்கள் இல்ல. யாருக்கிட்டயும் பேச மாட்டேனா. யாருமே எனக்கு நண்பர்கள் இல்ல. அடடா, கொஞ்சம் அமைதியா இரு. இவ்வளோ கோவப்படுறது நல்லது இல்லை பாப்பு. இங்க பாரு, உனக்குள்ள இருக்கிற திறமைய நீ நிச்சயமா புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். உன்னால ஜெயிக்க முடியும் நீ நினைக்கிறியா? என்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியும். அப்படி உனக்கு தோணுதுன்னா மத்தவங்க பேச்சுல நீ எதுக்காக கவனத்தை செலுத்துற? அப்புறம் எதுக்காக அழற? நீ அந்த போட்டியில கலந்துக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. நீ ஜெயிக்கிறதையும் தடுக்க முடியாது. நான் சொல்றேன், நீ நாளைக்கு நடக்க போற போட்டியில கலந்துக்க. சிங்கத்துக்கிட்ட போய் பேசு. அப்புறம் உனக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். பார்த்துக்கிட்டே இரு, நீ நிச்சயமா ஜெயிப்ப. மீன் எல்லாத்தையும் புரிய வச்சதுக்கு அப்புறம் பப்புக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பப்பு போய் ராஜசிங்கத்துக்கிட்ட இது விஷயமா பேசிச்சு. ராஜா சார், நான் இந்த போட்டியில கலந்துக்கிறேன்னு ஆசைப்படுறேன். தாராளமா. ராஜசிங்கம் இப்படி சொன்ன உடனே பப்புவுக்கு மூச்சு வந்தது. அது அந்த போட்டியில கலந்துக்குச்சு. அப்புறம் எல்லாருமே இந்த போட்டியில பப்பு எப்படி கலந்துக்கிறான்னு ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க எல்லாரும் பப்பு கலந்துக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்களே தவிர யாருமே ஓடுறதுல கவனத்தை செலுத்தல. அப்புறம் அதனால பப்பு எல்லாரையும் விட முன்னால ஓடினா. அப்புறம் அந்த போட்டியில ஜெயிச்சிட்டான். எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பப்பு தன்னோட டிராஃபியை எடுத்துக்கிட்டு தன்னோட ஃப்ரெண்டை பார்த்து என்ன சொல்லிச்சுன்னா, எனக்குள்ள இருக்கிற திறமையை வெளிக்கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னோட ஃப்ரெண்டு தான். ரொம்ப நன்றி நண்பா. அப்புறம் எனக்கான உன்னோட வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. காக்கையின் மணல் வீடு. சங்கீதா தன் அம்மா கூட ரொம்ப அழகழகான மண் பாத்திரங்களை செய்வா. அவளுக்கு பறவைகளோட ரொம்ப ஈடுபாடுகள் இருந்தது. அவங்க வீட்டு வாசல்ல ஒரு காக்கா தினமும் காலையில வந்து உட்கார்ந்துரும். சங்கீதா அதுக்கு இறைய போடுவா. எப்பயாவது ரொட்டியும் பண்ணி கொடுப்பா. அந்த காக்கா தினமும் அங்கே வரும். சங்கீதா மண் பாத்திரங்களை செய்யறத பார்த்துக்கிட்டு இருக்கும். ஒரு நாள் சங்கீதா மண் பானைகளை செஞ்சுட்டு இருந்தா. அவளோட வாசல்ல பின்பக்கத்துல இருந்து ஒரு விஷப்பாம்பு அங்க வந்துருச்சு. காக்கா அந்த பாம்பை பார்த்துருச்சு. காக்கா சத்தம் போட்டு கா கான்னு கத்த ஆரம்பிச்சது. விடாம சத்தம் போட்டுக்கிட்டு இருந்ததால சங்கீதாவோட கவனம் காக்கா மேல பட்டுச்சு. அவ அந்த பானைகளை செய்யறத விட்டுட்டு அது இருக்கிற மரத்துக்கிட்ட அவ போனா. என்ன விஷயம்? எதுக்காக இப்படி சத்தம் போடுற? நீ எப்பவும் இந்த மாதிரி சத்தம் போடவே மாட்டியே. ஏதாவது சொல்ல ஆசைப்படுறியா? சரி, உனக்கு தண்ணி வேணுமா? இரு கொண்டு வர. சங்கீதா தண்ணி எடுக்க போகிறதுக்காக திரும்பி பார்த்தபோது அவளுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷப்பாம்பு இருக்கிறத பார்த்து சத்தம் போட ஆரம்பிச்சா. அவளுடைய சத்தத்தை கேட்டு பக்கத்து வீட்டு மாமா அங்கே ஓடி வந்தாரு. அப்புறம் அவரு அந்த பாம்பை அங்கிருந்து விரட்டி விட்டாரு. ஐயோ ராமா, இன்னைக்கு இந்த பாம்பு என் உயிரை எடுத்திருக்கோம். ஏ காக்கா, நீ என் உயிரை காப்பாத்திருக்க. அப்படின்னா இனிமே நாம 2 பேரும் நண்பர்கள். காக்காக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கு புது ஃப்ரெண்ட்ஷிப் வேற கிடைச்சிச்சு. அப்புறம் அது தன்னோட ஃப்ரெண்டோட உயிரை வேற காப்பாத்திச்சு.
அப்புறம் மறுநாள்ல இருந்து சங்கீதா ரொம்ப அற்புதமான களிமண்ல வீட்டை கட்டி காக்கா கிட்ட காட்டினா. இங்க பாத்தியா, இத நான் உனக்காக தான் செஞ்சேன். அப்புறம் நீ இந்த வீட்லயே இரு, உன்னோட குடும்பத்தையும் இங்கேயே கூட்டிட்டு வந்துரு, என் கூட இருங்க. அப்புறம் உங்களோட உணவை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். நான் ரொட்டி பண்ணும்போது உனக்கும் சேர்த்து 2 ரொட்டி கண்டிப்பா பண்றேன். சொல்லு, நீ என்ன சொல்ற? கா கா கா. காக்கா சைகையில சொல்லுச்சு. சங்கீதா சொன்னதுக்கு சரின்னு தலையாட்டிச்சு. சங்கீதா ஒரு விசுவாசமான பறவை, ஒரு நல்ல நண்பன் கிடைச்சதால அவ ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அவ ஒரு மண் வீடை கட்டினா. அப்புறம் காக்காவுக்காக ஒரு சின்ன மேடை மேல வச்சிட்டா. இப்ப காக்காக்குன்னு சொந்தமா ஒரு மண் வீடு இருந்தது. ரொம்பவே பாசத்தோட 2 நண்பர்களும் ஒன்னா இருந்தாங்க. அம்மா, மண் பாத்திரங்கள் செய்யறதுக்கு இப்ப எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. காலையில சாயந்தரம் காக்கா கிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்புறம் ரொம்ப அழகழகான மண் பாத்திரங்களை செஞ்சிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நான் புதுசா இன்னொரு பானை செஞ்சிட்டு இருக்கேன். அதுல காக்காவோட வரைபடமும் இருக்கு. அடேங்கப்பா, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பாட்டு பறவை. சுன்முன்னுங்கிற பேர் கொண்ட ஒரு பறவை காட்டுக்குள்ள வாழ்ந்து வந்தது. அதுக்கு வண்ணமயமான அழகான ரெக்கைகள் இருந்தது. எல்லாருக்கும் அதை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் அதுக்கு தானியங்களை கொண்டு வருவாங்க, ஏன்னா அதை சாப்பிட்டதும் அது சந்தோஷப்படும்னு. ஆனா சுன்முன் பறவைக்கு ஒரு மோசமான குணம் இருந்தது. அது எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் அதோட வயிறு எப்பவும் நிறையாது. அதுக்கு எப்பவும் சாப்பிடுறதுன்னா ரொம்பவே பிடிக்கும். ஒரு நாள் சுன்முன் பறவை ரொம்ப நிம்மதியா ரோட்டோரத்துல இருக்கிற ஒரு மரத்து மேல உட்கார்ந்து இருந்தது. அங்க அதுக்கு பக்கத்திலேயே அதோட தோழிகளும் உட்கார்ந்து இருந்தது. அப்புறம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி சொல்லு சுன்முன் பறவையே, என்ன நிலவரம்? நான் நல்லா இருக்கேன், நீ உன்னை பத்தி சொல்லு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நகரத்துக்கு பயணம் செய்யவே இல்லை. எவ்வளோ நாளைக்கு தான் நாம் இந்த காட்டோரத்திலேயே இருக்கிறது? இந்த வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமும் கிடையாது. நீ சொல்கிறது உண்மைதான். சரி, ஒரு நாளைக்கு வாங்க, நகரத்துக்கு போய் நாம் எல்லாரும் சுற்றிட்டு வருவோம். ஆனால் அங்கே போகிறதுக்கு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கு. சுன்முன் பறவையே, நகரத்துக்கு போகிற எல்லா வழிகளும் உனக்கு தெரியுமா? இல்லை, நான் ஒரு 2-3 தடவை என்னமோ போய் தான் இருக்கேன். ஆனால் அங்கே போகிறதுக்கான வழி எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. நான் அங்கே போகும்போதெல்லாம் தொலைஞ்சு போயிடுவேன். அப்படியா? இப்ப அந்த பறவைகள் ஒருத்தர் கூட ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தது. அப்ப திடீர்னு ஒரு பெரிய லாரி வந்து மரத்துக்கிட்ட வந்து நின்னுச்சு. அந்த லாரிக்குள்ள நிறைய தானியங்கள் நிறைஞ்சிருந்தது. கொஞ்ச நேரத்துல அந்த லாரி போக ஆரம்பிச்சது. 2 பறவைகளும் அதுங்க கண்களால ஒருத்தருக்கு ஒருத்தர் சைகை காட்டிக்கிச்சு. அப்புறம் அதுங்க 2ம் போய் லாரிக்கு மேல உட்கார்ந்துக்குச்சுங்க. அப்புறம் உடனே பெரிய பெரிய அழகான சுவையான தானியங்களை சாப்பிட ஆரம்பிச்சது. அடேங்கப்பா, இன்னைக்கு விருந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கு. பாத்தியா, அப்படியே ஃப்ரெஷ்ஷான தானியங்கள் இப்பதான் வயல்ல இருந்து பறிச்சு கொண்டு வந்த மாதிரி தெரியுது. சுன்முன், நீ சொல்றது முற்றிலும் உண்மைதான். சரி, சீக்கிரமா சாப்பிடு, பறந்து போவோம், இல்லைன்னா மறுபடியும் வழி மறந்து போயிடும். நகரத்துக்கு போற வழி நமக்கு தெரியவே தெரியாதே. சுன்முன்னோட தோழி அதுக்கு எத்தனையோ வாட்டி சொல்லி பார்த்துச்சு. சுன்முன், போதும் நிறுத்த, ரொம்ப நிறையவே சாப்பிட்டுட்ட. மறுபடியும் காட்டுக்குள்ளே போவோம் வா, இல்லைன்னா வழி தெரியாம தத்தளிப்போம். ஆனா சுன்முன் சாப்பிடுறதுல ரொம்ப ஆர்வமா இருந்தது. அதோட தோழி என்ன சொல்லிச்சுங்கிற விஷயத்தையே அது மறந்து போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதோட தோழி பறந்து போய் மரத்து மேல ஏறி உட்காந்துக்குச்சு. ஆனா சுன்முன் பறவையோ அது தன்னோட வழிய மறந்துருச்சு. ஐயோ ராமா, நான் எங்க வந்திருக்கேன்? இப்ப என்ன பண்றது? எனக்கு வீட்டுக்கு போறதுக்கான வழி கூட தெரியாது. ஆனா சுன்முன் பறவையோட தோழிகள் எல்லாம் ரொம்ப புத்திசாலிங்க. அது தன்னோட நண்பர்களை கூட்டிக்கிட்டு ஒன்னு சேர்ந்து சுன்முன்னை தேடி முன்னாடி போச்சுங்க. அப்புறம் அதை கண்டுபிடிச்சி மறுபடியும் காட்டுக்கு கூட்டிட்டு வந்துச்சுங்க. அட, நீங்கெல்லாம் எங்க இருக்கீங்க? ஆமா சுன்முன், சீக்கிரமா புறப்படு. இந்த முறை வர வழியில அடையாளத்தை வச்சுட்டு வந்திருக்கோம். புறப்படு. சுன்முன் பறவையை பார்த்ததுமே எல்லா பறவைகளும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுங்களோட மரத்துக்கு திரும்பி போனப்ப சுன்முன் பறவை எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுச்சு. என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மறுபடியும் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரதுக்கு நீங்க எல்லாம் நிறைய உதவி செஞ்சிருக்கீங்க. நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டவ. ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இப்ப எல்லாரும் மறுபடியும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்புறம் சுன்முன் பறவை பேராசைப்படுறத மொத்தமா மறந்துருச்சு. நீளமான கால்கள் உடைய மாடு. ஒரு கிராமத்துல ராமுங்கிற பெயர் கொண்ட ஒரு மாட்டுக்காரன் இருந்தான். அவன்கிட்ட வெவ்வேறு ரகங்கள் கொண்ட மாடுகள் இருந்துச்சு.
சில மாடு பிரவுன் நிறத்துல இருந்தது, சில மாடு நீலம், சிலது வெள்ளை. ஆனா அதுல ஒண்ணுதான் ரொம்ப ஸ்பெஷலான கருப்பு மாடு. அது மலை இனத்தை சேர்ந்த ரொம்ப நல்ல மாடு. அது மத்த மாடுங்களை விட நிறைய பால் கறக்கும். ராமு அது மேல நிறைய பாசம் வச்சிருந்தான். அதை பார்த்துட்டு மத்த மாடுங்கள்லாம் ரொம்ப பொறாமப்பட்டுச்சு. அப்புறம் எல்லாம் சேர்ந்து அதை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சது. ஏன்னா அதோட நிறம் கருப்பு, கால்கள் ரொம்ப குட்டையா இருந்தது. ஆனா அந்த கருப்பு மாடு மத்த மாடுங்க முன்னாடி அதுங்க பேசுறத கவனிக்காத மாதிரி பாவனை காட்டிச்சு. ஆனா பாவம், அது மனசுக்குள்ளேயே ரொம்ப அழுதுச்சு. ஐயோ கடவுளே, நான் ஏன் இவ்வளோ குள்ளமா கருப்பா இருக்கேன்? நீங்க எதுக்காக என்னை இந்த மாதிரி படைச்சிங்க? யாரும் என் மேல அன்பு காட்ட மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே என்னை கேலி பண்றாங்க. ஒரு நாள் ராமு மாடுங்க எல்லாத்தையும் குளிப்பாட்டுறதுக்காக குளத்துக்கிட்ட கூட்டிட்டு போனான். எல்லா மாடுகளும் குளத்துக்குள்ள நல்லா குளிச்சுக்கிட்டு இருந்ததுங்க. ஆனா கருப்பு மாடு அந்த குளத்துக்குள்ள இறங்கின உடனே அதுக்கு நீந்த தெரியல. அதோட கால்கள் உள்ளமா இருந்ததால அது குளத்துல மூழ்க ஆரம்பிச்சது. ராமு உடனே அதை வெளியே கொண்டு வந்தாரு. அதை பார்த்துட்டு மத்த மாடுங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சது. அது கருப்பு மாடுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அது ரொம்ப கவலையோட காட்டை நோக்கி ஓடி போயிடுச்சு. அப்புறம் காட்டுல மலையோட உச்சியில நின்னு அது அழுதுகிட்டு இருந்தது. அம்மா காமதேனு தாயே, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு சாகிறது எவ்வளவோ மேல். நான் உங்களோட காலடிக்கு வந்துடுறேன். இந்த மாதிரி மனசுல வேதனையோட கருப்பு மாடு மலையில இருந்து குதிக்க இருந்தது. அப்பதான் அந்த இடத்துல காமதேனு தோன்றினாங்க. கருப்பு மாடே, நீ சாக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அம்மா, எனக்கு குள்ளமான கால்கள், இதனால எல்லாரும் என்னை பார்த்து கேலி பண்றாங்க. இந்த கால்கள் எதுக்குமே உதவி இல்ல. அப்புறம் இந்த உடம்பு எதுக்குமே லாய்க்கு இல்லம்மா. ஒவ்வொருத்தரும் சில காரணங்களுக்காக தான் பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. உன்னுடைய பால் ரொம்ப சுவையான பால். உன்னோட பாலால ஜனங்களுக்கு நிவாரணம் கிடைக்குது. அப்புறம் நிறைய பேர் அதனால உயிரோட இருக்காங்க. நீ சாக கூடாது. அது சரி, நீ உன்னோட முதலாளியை மறந்துட்டியா? அவரு உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. இப்போ உன்னோட பிரச்சனை உன்னோட கால்கள் மட்டும்தானே? சரி, நான் உனக்கு வரம் கொடுக்கறேன். நீ விருப்பப்பட்ட சமயத்துல உன்னோட கால்களோட நீளத்தை மாத்திக்கலாம். கருப்பு மாட்டுக்கு வரத்தை கொடுத்துட்டு காமதேனு தாய் அங்கிருந்து புறப்பட்டு போனாங்க. அப்புறம் கருப்பு மாடு திரும்பி வந்துச்சு. ஒரு நாள் திடீர்னு பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. ராமுவோட தொழுவத்துக்குள்ள மழை தண்ணி நுழைஞ்சிருச்சு. மாடுகள் எல்லாம் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சது. ஆனா அப்பதான் அந்த கருப்பு மாட்டுக்கு காமதேனு தாயோட வரம் ஞாபகம் வந்தது. அப்புறம் அது கண்ணை மூடிக்கிட்டு தன்னோட வரத்தை கேட்டுச்சு. கருப்பு மாடோட கால்கள் நீளமாயிடுச்சு. அதை பார்த்ததும் மற்ற மாடுகள் எல்லாம் அதிர்ச்சி அடைஞ்சது. மாடுகள் எல்லாம் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சதுங்க. நீரோட மட்டும் அதிகமாயிடுச்சு. மாடுகள் எல்லாம் முழுக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா கருப்பு மாட்டுக்கு தன்னோட கால்களை தன்னோட விருப்பப்படி நீளமாக்கிக்க முடியும். மற்ற மாடுகள் எல்லாம் முழுகிறத பார்த்துட்டு மற்ற மாடுகள் அது தன்னோட முதுகலை ஏத்திக்கிச்சு. அப்புறம் அதுங்க எல்லாத்தையும் அது ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு வந்துச்சு. அப்புறம் மற்ற மாடுங்க எல்லாமே அதுங்க செஞ்ச தவற நினைச்சு வருத்தப்பட்டுச்சு. அதுங்க கருப்பு மாட்டுக்கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. கருப்பு மாடி, எங்களை மன்னிச்சுடு. எப்போ உன்னுடைய நேரம் உன்னோட குட்டை கால்களை பார்த்து ரொம்ப கேலி பண்ணோம். ஆனா நீ இன்னைக்கு எங்க எல்லாரோட உயிரையும் காப்பாத்திருக்க. நாங்க செஞ்ச தவற நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறோம். நமக்குள்ள நிற வேறுபாடுகள்லாம் பார்க்க கூடாது. கருப்பு மாடு சிரிச்சுக்கிட்டே தலையசைச்சு எல்லாரையும் மன்னிச்சிருச்சு. இதுக்கு தான் சொல்லுவாங்க, நம்ம யாருடைய நிறத்தையோ உயரத்தையோ பார்த்து கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு. மேங்கோங்கிற பேர் கொண்ட ஒரு பெரிய யானை. அது நடந்து போகும்போது ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி போகும். சில சமயம் அது தும்பிக்கை அசைக்கும், சில சமயம் வாலாட்டிக்கிட்டே போகும். அது ஆடிக்கிட்டே ஓடிக்கிட்டே மொத்த காட்டையும் அது சுத்தி வரும். அதோட காலுக்கடியில சின்ன சின்ன ஜீவராசிங்க எப்போ மாட்டும்னு இந்த விஷயத்த பத்தி அதுக்கு முழுமையா தெரியாது. ஒரு நாள் எறும்புங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டுச்சுங்க. இங்க பாருங்க தங்கச்சிங்களா, இந்த மேங்கோ யானை இருக்குல்ல, அது நம்ம வீட்டை உடைக்கிறது அதுக்கு தெரியவே மாட்டேங்குது. அதனால நம்ம புது வீடு கட்ட வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு நாம அதுகிட்ட பேசியே ஆகணும். என் கூட வாங்க. 2 எறும்பு ராணிங்க போய் மேங்கோ கிட்ட பேசினாங்க. மேங்கோ ரொம்ப சந்தோஷத்துல மரத்தடியில ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தது. எப்படி இருக்கிற மேங்கோ யானை? யாரது? உனக்கு என்ன வேலை இருக்கு? இப்ப எதுக்காக நீ என்னோட தூக்கத்தை கெடுத்த? நாங்க உன்கிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும். முக்கியமான விஷயமா? என்ன அது? இங்க பாரு மேங்கோ, நீ நடந்து போகிறது உனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ நடந்து போனா எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? நான் ஒன்னும் எந்த தொந்தரவும் பண்ணலையே.
பண்ணி இருக்க. நல்ல கவனமா யோசிச்சு பாரு. உன் காலடியில தினமும் எங்களோட எத்தனை வீடு உடைஞ்சு போகுது தெரியுமா? அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற எங்க எறும்புங்க செத்து போகுது. மெல்ல மெல்ல எங்க எறும்புகளோட எண்ணிக்கை இந்த காட்டுல குறைஞ்சு போயிடுச்சு. அதுக்காக தான் நாங்க உன்னை பார்க்க வந்தோம். கொஞ்சம் பார்த்துதான் நடந்து போய மேங்கோ. நீ இந்த மாதிரியே நடந்து போனீனா அப்புறம் நாங்க இந்த காட்டை விட்டு போக வேண்டியதாயிடும். வேண்டாம் 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 வேண்டாம். என்ன எப்படி ஆயிடுச்சு? நான் கொஞ்சம் கூட கவனிக்கவே இல்லை. நீங்க என்கிட்ட வந்து சொன்னது நல்லதா போச்சு. இனிமே நான் கொஞ்சம் கவனமா போறேன் எறும்பு ராணி. நான் ஒன்றும் உங்களுக்கு எதிரி கிடையாது. நான் என்ன பண்றது சொல்லுங்க? என்னுடைய உடம்பு அவ்வளோ பெருசா இருக்கு. நான் நடந்து போகும்போது எனக்கு கவனமே இருக்க மாட்டேங்குது. நீங்க எனக்கு குரல் கொடுத்து சொல்லிடுங்க. இனிமே நானும் என் சைட்ல இருந்து ரொம்ப கவனமா இருப்பேன். சரியா? இனிமே நீ கவனமா இருப்பல்ல? ஆ நிச்சயமா. அந்த நாளைக்கு அப்புறமா இந்த விஷயத்துல மேங்கோ ரொம்ப கவனமா இருந்தது. அதுக்கப்புறம் அது எந்த எறும்போட வீட்டுலயும் கால் வைக்காது. ஒரு நாள் எறும்புங்க தங்களோட புது வீட்டை கட்டிக்கிட்டு இருந்தது. அப்போ திடீர்னு மேங்கோ அழற சத்தம் கேட்டுச்சு. ஆ ஆ காப்பாத்துங்க. அட, இது மேங்கோ யானையோட சத்தமாச்சே. வாங்க வாங்க போய் பார்த்துட்டு வருவோம். என்ன ஆச்சு மேங்கோ? நீ எதுக்காக இப்படி துடிக்கிற? என்னதான் விஷயம்? என்னோட காலுல என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல. நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இரு நான் பாக்குறேன். எறும்பு கவனமா பார்த்துச்சு. மேங்கோவோட கால்ல ஒரு சின்ன முள்ளு குத்திக்கிச்சு. எறும்பு தன்னோட நண்பர்களை கூப்பிட்டுச்சு. அப்புறம் எல்லாம் சேர்ந்து மேங்கோவோட கால்ல இருந்த முள்ளை எடுத்துதுங்க. அப்புறம் மேங்கோ நல்லபடியா குணமாச்சு. அதுக்கப்புறம் அது சொல்லுச்சு, ஓ என்னோட அன்பு எறும்புங்களே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல, இருக்கட்டும் மேங்கோ. சாக்லேட் விவசாயம். சந்தன் ரொம்பவே நல்ல ஒரு பையன். அவன் தன்னோட அப்பா அம்மா கூட கிராமத்துல வசிச்சு வந்தான். அவன் படிப்புக்காக நகரத்துக்கு போவான். திடீர்னு அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அதனால அவனோட படிப்பும் நின்னு போயிடுச்சு. ஒரு நாள் அவன் தன்னோட அம்மா கிட்ட சொன்னான், அம்மா, இனிமே நாம என்னம்மா பண்றது? கண்ணா, நீ இப்போ உன் அப்பா இடத்துல இருந்து விவசாயத்தை பார்த்துக்கணும்ப்பா. நமக்கு அவ்வளோ நிலங்கள் இருக்கு. அதை நாம ஏதாவது செஞ்சு ஆகணும். இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படிப்பா ஓட்டுறது கண்ணா? ஆனால் உன் படிப்புக்கு என்ன பண்ணுறது? இனிமே நீ என்ன பண்ணணும்னா சாயந்தர சமயத்தில் தான் படிக்கணும். இனிமே ஸ்கூலுக்கு போகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் கண்ணா. பரவாயில்லம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. தெரியுமாம்மா, ரொம்ப நாளாக நான் நகரத்துக்கே போகலை. அங்கே நாங்கள் நிறைய சாக்லேட்ஸும் டாஃபியும் சாப்பிடுவோம். அப்பா எனக்கு எப்போவாவது கையில் காசு கொடுப்பாரு. நான் அதை வச்சு தான் வாங்கி சாப்பிடுவேன். இந்த கிராமத்தில் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறதே கிடையாது கண்ணா. இந்த பொருளெல்லாம் கிராமத்தில் கிடைக்கிறது கிடையாதுப்பா. இது நகரத்தில் மட்டும்தான் கிடைக்கும். ஆமாம்மா, நீங்க சொல்றது சரிதான். சந்தன் தன்னோட அப்பா வயல்ல போய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சான். ஒரு நாள் அவன் ரொம்ப கவலையோட அவன் வயலுக்கு பக்கத்துல இருந்த ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்தான். அப்புறம் அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். அப்பா, நீங்க என்னப்பா தானிய சாகுபடி செஞ்சிருக்கீங்க? தானியங்களுக்கு இந்த கிராமத்துல குறைவே கிடையாது. எல்லார்கிட்டயுமே தானியங்கள் இருக்கு. எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் தேவை. என்னுடைய வயல்ல சாக்லேட், டாஃபி, லாலிபாப் இதெல்லாம் விவசாயம் பண்ணணும். அப்பதான் என்னுடைய கிராமத்து நண்பர்களுக்கு இதெல்லாம் கொடுக்க முடியும். இப்ப சந்தன் இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தான். அப்ப திடீர்னு மரத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்த பறவை 2-3 தானியங்களை அவனோட பாக்கெட்ல போட்டுச்சு. ஆமா, யாரு நீ? நானா? நான் ஒரு மாய பறவை கோமல். உன்னோட அப்பா இருந்த வரைக்கும் எனக்கு உணவு கொடுத்துருக்காரு. நான் இன்னைக்கு உன்னை ஆசீர்வாதம் பண்ற முறையில உன்னோட ஆசைகளை நான் பூர்த்தி பண்றேன். இது மாய விதைகள். இதை நீ விதைச்சினா நீ என்ன விருப்பப்படுறியோ அந்த விவசாயம் நடக்கும். நிஜமாவா? நீ உண்மையிலேயே ஒரு அற்புதமான விஷயத்த சொல்லியிருக்க. என் மனசை நீ சந்தோஷப்படுத்திட்ட. சந்தன் தன்னோட வயல்ல அந்த விதைகளை விதைச்சான். ஆனா ரொம்ப அழகான நிலத்துல அவன் அந்த ஒரு முக்கியமான விதைய விதைச்சான். அது அந்த மாயப்பறவை கொடுத்தது. அப்புறம் அவன் மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிட்டான், என்னோட விருப்பம் என்னன்னா, அதாவது இந்த வயல்ல சாக்லேட்ஸ் விளையணும். மறுநாள் சந்தன் தன்னோட வயலுக்கு திரும்பி வந்தப்ப அவன் தன்னோட வயலை பார்த்து அதிசயித்து போய் நின்னான். ஏன்னா அவனோட வயல் முழுக்க வெறும் சாக்லேட் இருந்த மரங்களா நிறைஞ்சிருந்தது. அடேங்கப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
மாயப்பறவையே, உண்மையாவே நீ ரொம்ப பெரிய அற்புதத்தை செஞ்சுட்ட. சந்தன் ஒரு பெரிய வியாபாரியா ஆயிட்டான். கிராமத்துல மட்டும் இல்ல, அவனோட சாக்லேட்ஸ் நகரத்துல கூட விற்க ஆரம்பிச்சது. அது முழுக்க முழுக்க ஆர்கானிக் சாக்லேட்.